அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே தம்ப்நெயிலேயே டைட்டில்லையே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளாகிய என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு கடந்த வாரம் அவர்களுடைய குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது, வரவு வைக்கப்பட்டது. இது எல்லா ஏழை எளிய மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. ஸோ அதே அப்டேட்டை பற்றி மீண்டும் 10,000 ரூபாய் இந்த குடும்ப தலைவிகள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளாகிய என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச்ஒய் இந்த 3 வகையான அட்டைகளுக்கு வழங்கப்படுவதாக தற்போது தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த 10,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் எப்போது வரவு வைக்கப்படும், எந்த தேதியில் வரவு வைக்கப்படும் என்பதற்கான முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாக நமது சேனலில் அப்டேட் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபாய் 5,000 மகளிர் உரிமை தொகை விஸ் 10,000 ரூபாய் கருணை தொகை. சபா சரியான போட்டி அதிமுக மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போது கிடைக்கப்படும், எந்த தேதியில் வரவு வைக்கப்படும் என்றதை தெளிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதி வெளியீடு என பரபரப்பான செயல்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை அடுத்து எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் தேர்தலுக்கான அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக தற்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்ன அப்டேட் அப்படிங்கன்னா, இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதிச்சுமை அதிகரித்திருப்பதால் ஒருமுறை கருணை தொகையாக 10,000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். சரிங்களா? அதேபோல் மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், 12ஆம் வகுப்பு முடித்து சரிங்களா வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் என கூறியிருக்கிறார். இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு ஒவ்வொரு ஆண்டும் 1,000 வழங்கப்படும் என கூறியிருக்கிறார் அப்படின்னு தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகையாக 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அவர் நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்களுக்குமே 3,000 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக இலவசமாக வழங்க
சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் 1000 யூனிட் இலவச மின்சாரமும் 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக இடம்பெற்றிருக்குங்க. சரிங்களா? அதன்படி குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு இப்போ 1000 ரூபாய் வழங்குறாங்க இல்லையா? அதே போல் குலவிளக்கு அப்படின்ற ஒரு திட்டம் ஓப்பன் பண்ணி அதில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாகவே வரவு வைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்குங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து ஆண்களுக்குமே இனிமேல் வந்து கட்டணமில்லா பேருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வந்து முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி திமுக சார்பில் வந்து ஏற்கனவே போன வாரம் வந்து 5000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையாக 3000 ரூபாய் பொங்கல் பரிசு ஆகியவை சேர்த்து 10,000 ரூபாயாக கருணைத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் மக்கள் வாக்குகளை பெறுவதில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கும் 10,000 ரூபாய் தொகைக்கும் போட்டி அதிகமாக நிலை பெற்று வருகிறது. ஸோ இது எந்த பக்கம் போயிட்டு சாயும் அப்படின்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் எல்லா நல்ல திட்டங்களையுமே நலத்திட்ட உதவிகளையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ன்றது தான் நம்முடைய கருத்து. சரிங்களா? ஸோ அதனால் எல்லா ஸ்கீம் அப்டேட்டுமே பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.